தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம், இரண்டாவது தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்கு உரிய பாத்திரமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான மேன்மையான ஸ்தானம் என்னவென்றால் கனத்திற்குரியதான பாத்திரம். இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் கனமாக இருக்கும்படியாகத்தான் தெரிந்து எடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பல கோடி ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மேன்மையடைந்திருக்கிறது. கனத்திற்குரியதான ஒரு பாத்திரமாக உயர்வடைந்திருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நமக்கும் இந்த வார்த்தையை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மையெல்லாம் ஆண்டவர் கனத்திற்குரியதான பாத்திரமாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றுவதற்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அதை வாசியுங்கள். 21 வசனத்தை வாசியும். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு இவைகளை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 19 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களா? நான் சொல்லுங்கள், வாசிங்கள். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. எவைகளை விட்டு? அநியாயத்தை விட்டு, நியாயமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னை ஒரு மனுஷன் சுத்திகரித்துக் கொள்வான் என்றால், தன்னை ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கிக் கொள்வான் என்றால், தன்னை ஒரு மனுஷன் நற்கிரியைகளை செய்ய ஒப்பு கொடுப்பான் என்றால் அவன் எஜமானுக்கு உபயோகமானதும் பிரயோஜனமானதும் கனத்திற்குரியதுமான ஒரு பாத்திரமாக இருப்பான். சுத்திகரிப்பு என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். சுத்திகரிக்கப்படுகிறதான ஜனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 16வது அதிகாரம் என்று சொல்ல நினைக்கிறேன், 16வது அதிகாரம் என்று சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் அதில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகில் உனக்கு செய்ய ஒரு கண்ணு முன் பேர் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். இப்போது நீ சுத்திகரிக்கப்படாததினால் வெளியே எரிந்து விடப்பட்டாய். நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் பிறந்ததற்கு பிறகு உலகமாகிய அந்த தாயினிடத்துல இருந்து இந்த குழந்தை தனியே பிரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள்
கிறிஸ்தவர்களாக மாறினாலும், மனம் திரும்பு என்று சொல்லி சொன்னாலும், ரட்சிக்கப்பட என்று சொல்லி சொன்னாலும், உலகத்தோடு கூட பாவத்தை செய்து, அக்கிரமத்தை செய்து, அநியாயத்தை செய்து இவர்கள் விதமாக வாழ்கிறபடினால தேவனுடைய பார்வையில இவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மீது இரக்கம் பாராட்டி இவர்களை சுத்திகரிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை, யாரால் முடியவில்லை. இதை நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று நம்மை பிழைக்க செய்தது, நம்மை ஆன்மீக ஜீவியத்தில் பிழைக்க செய்து வைத்திருக்கிறது ஆண்டவர் இயேசுதான். சில வேளைகளிலே நாம் ஆண்டவருக்காக வாழும்போது சில ஜனங்களால் நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம். சில ஜனங்கள் நம்முடைய சுபாவத்தை குறித்து மேன்மையாக பேசுகிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் நம்மால் உண்டானதல்ல, நம்மை மாற்றி வைத்திருக்கிறது ஆண்டவர் இயேசுதான். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இது எல்லாம் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஒரு மனிதன் மனம் திரும்பின அன்றைக்கு அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறான். இவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்ததற்கு பிறகு இவனுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. இவனுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும் போது இவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாக மாறுகிறான். முதலாவது. இரண்டாவதாக, அவன் இருக்கிறதான அந்த குடும்பத்திற்கு, அவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு பிரியமானவனாக மாறுகிறான். இன்னைக்கு அநேக இடங்களில் வாலிபத்தில் இருக்கிறதான பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் அவர்களை பார்த்து வெறுக்கக்கூடியதான அளவிற்கு இன்றைக்கு வாலிபர்கள் நடத்தப்படுகிறார்கள். இந்த வாலிப வயது அடையும் போது ஏதோ ஒரு சக்தி அவர்களை ஆட்டி படைக்கிறது. இது அநேகருக்கு தெரிகிறதே இல்லை. நான் வாலிப வயதை கடந்து வந்தவன். ஆனால் அந்த அனுபவங்கள் எனக்கு இப்ப தெரிகிறது, அப்போ தெரியவில்லை. அதே நேரத்தில் என்னை அடக்க யாராலும் முடியாது. எனக்குள் இந்த பலம் எதனால் வந்தது என்பது தெரியாது. நான் மிக மிக இங்க என்ன அளவுக்கு மெலிதான தோற்றத்துடையவர்கள் யாருமே இல்லை. அவ்வளவு மெலிதாக இருப்பேன். ஆனா 4 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் என்னை பிடிச்சு நிப்பாட்டலாம், பிடிச்சு நிப்பாட்ட முடியாது. இந்த சைடு 2 பேர் பிடிச்சிருந்தா அசால்ட்டத்துக்கு 2 பேரை தூக்கி தூர போடுவேன், இந்த சைடு தூக்கி தூர போடுவேன். ஆனா இப்ப தெரிகிறது, அது மாம்சத்தினுடைய பலம் அல்ல, அது பொல்லாத ஆவியினுடைய சக்தி. இந்த வாலிப வயது வரும்போது ஆண்டவர் இயேசு வாலிபர்கள் நேசிக்கிறபடினால அவர்களுக்கு சொல்லுகிறார், நீ உன் வாலிப வயதிலே உன்னுடைய சிருஷ்டிகர்த்தரை நினை என்று சொல்லி. இந்த வாலிப வயதிலே ஆண்டவரை தேடுகிறதான ஜனங்கள் இந்த சாத்தானுடைய வழிநடத்தலுக்கு தப்பி விடுவார்கள். ஆனால் நிறைய பிள்ளைகளை, அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளதான பிள்ளைகளை, அநேக ஆவிக்குரிய சபையில வருகிற விசுவாசிகளுடைய பிள்ளைகளை சாத்தான் தான் ஆட்டி என்ன செய்யலாம், படைக்கிறான். சமீபத்தில் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கிறதுன்னு ஒரு சகோதரி, அவர்களை சந்தித்தேன். அவர் என்ன தேடி பேசினாங்க. அவங்க பையனை கூட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பையனும் கூட பெரிய பையன், வாலிப பையன். அப்போ அவங்க சொல்றாங்க, என்னுடைய பையனை அடக்க யாராலும் முடியாது, ரொம்ப ரவுடிசம் பண்ணுவான். ஆனா நாங்க கிறிஸ்தவர்கள் தான், ஆனா ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவான். அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா 2011 என்னமோ சொன்னாங்க, 2 வருடம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த வருடத்துல எப்போதும் கோயிலுக்கு வரத்தான் செய்வானா, ஆனா அவன் ரவுடிசம் பண்ணுகிறதா ஒரு மனுஷனாக இருந்தான். என்னைக்கு ஆண்டவனை தொட்டாரோ அன்றிலிருந்து அவனுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக நினைச்சு மாறிவிட்டது. முதலாவது கடமைக்காக ஆலயத்துக்கு வந்தவன் இன்னைக்கு ஆண்டவன் நன்றாக தேடுகிறான். ஊழியர் செய்ய வாஞ்சியா இருக்கிறது, ஊழியர்களோட ஐக்கியமா இருக்கணும் வாஞ்சியா இருக்கிறது, ஊழியக்காரர்கள் எங்க போகிறாங்களோ கூட போகணும் வாஞ்சியா இருக்கிறது. நான் நன்றாக படித்ததான ஒரு பையன் தான். ஆனா இந்த பையனை இவ்வளவு நாளும் சாத்தான் அடிமை கொண்டு வைத்திருக்கிறான். அதான் அவ்வளவு ஜோம்னி இருக்கிறாங்க. பையன் மனதிரும்பிட்டான்னு சொன்னோடனே அவளுக்கு முதலாவது அழுகாதான் முந்திட்டு வருது. ஏன்னா அது யாருடைய கிருபை? நம்மால முடியாத காரியத்தை யார் செய்திருக்கிறான்? உங்க பிள்ளையை அடக்க உங்களால முடியாது. இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளை நேர்மைப்படுத்த, பிள்ளைகளை அடக்குகிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள். பிள்ளைகளை அடக்க விரும்புகிறார்கள்.
பிள்ளைகளை மாம்சத்தின்படி தண்டிக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் இந்த தாயோடு தகப்பனாரோடு இருப்பதை விட உலகத்தை விட போயிடும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு பையனை ஒரு மகனை மாற்றுவான் என்றால் அப்படிப்பட்ட விபரீதமான காரியங்கள் எதுவுமே என்ன செய்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை. அப்போ ஒரு மனுஷன் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தது உண்மையானால் இவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக ஒப்புக் கொடுக்கிறான். ஒரு மனுஷனை சுத்திகரிப்பது என்ன? ஆண்டவர் இயேசு இரத்தத்தினால் சுத்திகரித்து மறுபடியும் பிறக்க செய்கிறார். தொடர்ந்து இந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்ததான இந்த மனுஷி இவர்கள் பரிசுத்த ஆவியினால் தங்களை தினமும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வார்த்தையினால் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை சுத்திகரிப்பார். மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை ஒருபோதும் என்ன செய்யாது, சுத்திகரிக்காது. அவன் தேவன் நம்மை கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக ஜனங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக விரும்புகிறார். அவருடைய விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் உங்களை முதலாவது ஒப்புக் கொடுக்க வேண்டும். எதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்? சுத்திகரிப்பதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் எப்போ ஆண்டவரிடத்துல போனால் சுத்திகரிப்புக்காக ஜோன்றதே இல்லை. எப்போவும் போய் ஆண்டவரே அதை தாருங்க, இதை தாருங்க, என் பையனுக்கு அதை செய்ய, என் மாப்பிள்ளைக்கு அதை செய்ய, என்னுடைய அக்காளுக்கு அதை செய்ய, தம்பிக்கு அதை செய்ய, மாற்றி 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 எப்போதும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பங்களாதான் போய்கொண்டே இருக்கும். ஒரு நேரம் ஆண்டு செய்த நன்மையை சொல்லி ஆண்டவரை துதிப்பதில், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் நம்முடைய இருதய விருப்பம் உள்ளதாக இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கிறாரு, நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நான் ஜீவிக்கணும். ஒரு மனுஷன் மனதில் பிறகு இவன் விருப்பப்படி நடக்காமல் யாருடைய விருப்பப்படி நடக்கத்தானே ஒப்புக் கொடுக்கணும். யாருடைய விருப்பப்படி திருமணம் முடியுது. கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டம் என்னன்னா, கிறிஸ்துவ மார்க்கத்துடைய சட்டத்திட்டம் மற்றவங்க என்ன வச்சுருக்காங்க தெரியல. ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு பெண் பிள்ளையை எடுத்து ஒரு கணவனுக்கு என்று சொல்லி, ஒரு பையனுக்கு என்று சொல்லி மனைவியாக கொடுத்ததற்கு பிறகு இவன் யார் சொல்றதை கேட்கணும்? யார் சொல்றத? யார் சொல்றத? யாரு? சொல்றது. மனைவிகளே, உங்கள் யாருன்னா சொந்த புருஷர் நிறைய இருக்காங்க. ஆனா எந்த புருஷனுக்கு கீழ்படியணும்? சில சொந்த புருஷனுக்கு கீழ்படிய மாட்டாங்க. யார் புருஷனுக்கு இங்க கீழ்படிச்சுட்டு இருப்பாங்க. சொந்த புருஷருக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்படியணும். இதுதான் தேவ பிரமாணம், தேவன் சொல்ற பிரமாணம். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே ஆசீர்வதிக்கப்படலாம். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ மனைவிகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும் கணவன்மார ரொம்ப அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறதான அநேக மனைவிமார்கள் உண்டு. அநேக கணவன்மார் குடித்து வெறித்து விட்டு மனைவியெல்லாம் சங்கடப்படுத்துறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் அவர்களோடு போராடுறபடி தடுக்கிறது, தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு பயப்படுறதான பயம். அநேகர்கிட்ட நான் சொல்லுவேன், சிலர் பெண் தேடுன்னு சொல்லுவாங்க, மாப்பிள்ளை தேடுன்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், மாப்பிள்ளை தேடினாலும் சரி பெண்ணை தேடினாலும் சரி, ஒரே ஒரு காரணம் சொல்லுவேன், கர்த்தருக்கு பயந்தவர்களை தேடுங்க போதும். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்துட்டான், ஒரு மனுஷி பயந்து விட்டான்னா அவர்களை வேற யாரும் நடத்த அவசியமே இல்லை. தேவனுக்கு பயப்படுற பயம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்களை நடத்தும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மனைவிமார்களுக்கு, கிறிஸ்தவ கணவன்மார்களுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் இல்லை. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் ஒரு காரியத்தை சொன்னார். பாஸ்டர், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, உன் மனைவி சரிப்பட்டு வர மாட்டா, டைவர்ஸ் பண்ணிடணும். எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவ்வளவு முடியும் வச்சுக்கிட முடியாது, ஏன்னா இவரை டைவர்ஸ் பண்ணியதான் தெரிஞ்சு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா எனக்குள்ள ஆண்டவர் பேசினார். கல்யாணம் முடிஞ்சது ஆள் கணக்காக, வருஷ கணக்காக ஆகல, ஒரு வருடத்துக்குள்ளாகவே அந்த குடும்பம் அந்த முடிவுக்குள்ள வந்து விட்டது. இவ்வளவு நம்ம குடும்பத்துக்கு எடுத்ததே தப்பி நம்முடைய குடும்பத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப ஆண்டவர் அந்த மனுஷன்கிட்ட பேசினாராம், உன்னுடைய மனைவி கன்சீவ் ஆயிருக்க உனக்கு தெரியும்,
இவளை உனக்கு நான் ஏற்படுத்தினதான மனைவி, எனவே நீ இவளை டைவர்ஸ் பண்ணக்கூடாது. இவன் டைவர்ஸ் பண்ண முன்வரலன்னு சொன்னோட குடும்பத்தால இவன் பகைக்கதான் செய்தாங்க. ஏன் இவ்வளவு மோசமானவளா இருக்கா? நம்ம அவனுடைய நலனுக்காகத்தான் நம்ம சொல்றோம். இவன் இப்படி வேண்டாம்னு சொல்றானே, அவனை தடுத்தது வேற ஒண்ணும் அல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம்தான் அவனை தடுத்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. யாருக்கு பயப்படுறோமோ பயப்படவில்லையோ, ஆனா தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படுவான் என்றால் அவன் சிறியவனாய் இருந்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அவன் சிறிய படித்திருந்தால் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறது படிப்பு அல்ல. இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொள்கிறாங்க, நிறைய காசு பணம் செலவு பண்ணி நிறைய பெரிய டிகிரி வாங்கி எல்லாம் படிச்சாதான் நம்ம பையன் கை நிறைய சம்பளம் வாங்குவான் அப்படின்னு சொல்லி நாம அதை நினைக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம் சொல்லவில்லை, பிள்ளைகள் நன்றாக படிக்க வைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணம் அந்த படிப்பின் பேரில் இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எண்ணம் எல்லாம் நாம் சேவிக்கிறதான தேவன் நம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைக்கு ஒரு வேலை வைத்திருப்பார், நம்முடைய பிள்ளைக்கு ஒரு கணவனை வைத்திருப்பார், நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மனைவி வைத்திருப்பார் என்று சொல்லி முழுசும் ஆண்டவர் மேலேயே நம்ம நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் உலக ஜனங்கள் முன்னாடி தலைகுனிந்து நிற்க வேண்டியது இருக்கிறது. காரணம் என்ன? தேவன் தலைகுனிந்து நடக்க செய்கிறதான தேவன் அல்ல. ஆண்டவர் சத்துருக்கள் முன்னிலையிலே உங்களுடைய தலையை உயர்த்துமே சொல்லி இருக்கும் போது அவர் அவருடைய வார்த்தைக்கு மாறாக நம்மை தலைகுனிய செய்வார இல்லை. நாம் தான் தலைகுனிவதற்கு காரணமாக இருந்திருக்கிறோம். தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை, தேவனுக்காக வாழ்வதற்கு நாமே ஒப்புக் கொடுக்கவில்லை. முழுசும் நாம நம்முடைய சுய எண்ணத்தின்படி சுய விருப்பத்தின்படியே நடந்து வருகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியில இருந்தது நாம விரும்புறதான காரியம். உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும், கண்கள் எதெல்லாம் விரும்புதோ அந்த வழிகள் எல்லாம் நீ நட. ஆனா ஒண்ணு நினைத்துக்கொள், இவை எல்லாவற்றை நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு ரொம்ப இருமாப்பாக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? துர்க்கிரியர்களுக்கு தக்கதான தண்டனை சீக்கிரத்தில் நடவாதபடியா பொல்லாப்பை செய்ய துன்மார்க்கனுடைய இருதயம் அவனுக்குள்ளே என்ன கொண்டிருக்கிறது? துணிகரம் கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் என்னிடத்திலே சொல்றாங்க, என்னிடத்துல ஜெபிக்க வர்றவங்களே சொல்றாங்க, நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பயம், நான் நியாயமாக வாழ்ந்து என்ன பயம், நான் நன்மை செய்து என்ன பயம்? துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறான், துன்மார்க்கன் செழித்திருக்கிறான். துன்மார்க்கனுடைய வாழ்வை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய வாழ்வை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனா துன்மார்க்கனுடைய விளக்கு சீக்கிரத்தில் என்ன செய்து போகும்? அணைந்து போகும். தான் விழுகிறது இன்னதிலிருந்து அறியான். அவன் விழுந்தது அவ்வளவுதான். நீதிமான் 7 தடவை விழுந்தால் எழுந்திருப்பான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஜனங்கள் மத்தியில் எத்தனை முறை விழுந்தாலும் ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். பலவீனம் வந்தால் தூக்கி நிறுத்துவார், பொல்லாத ஆவியுடைய கிரியைகளை தான் தூக்கி நிறுத்துவார். ஆனால் துன்மார்க்கன் விழுந்து விட்டான் என்றால் அவன் இருந்த இடம் திரும்ப அவன் என்ன செய்யாது, அறியாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மற்ற ஜனங்களை பார்த்து நீங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்ய துணிகரம் கொண்டு விடக் கூடாது. உங்களுடைய வழிகாட்டி ஆண்டவர் இயேசுதான். உங்களுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தை தான். நீங்கள் மனுஷனை பார்த்து அவன் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவனையே ஆண்டு விட்டுருக்கிறார் அப்படின்னா என்னையே ஆண்டு விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சா உங்களை ஆண்டு நேசிச்சா விடையே மாட்டார். நீங்க மனம் போல நடக்கிய ஒரு சங்கடம் உங்களுக்கு வரல, ஒரு துன்பம் வரலன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்க மேல யாருக்கு அன்புல அர்த்தம். என் பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை என்ன செய்கிறான்? சிட்சிக்கிறான். அவனை சிட்சிக்கிறான். அவன் சிட்சிக்கும் போது அவன் வேதனையோடு தான் சிட்சிக்கிறான், வேற வழி இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை அடிக்கும் போது வேதனையோடு தான் அடிக்கிறீர்கள், செத்து போகட்டும் சொல்லி அடிக்கிறது இல்லை.
இப்படி ஒரு தேவையில்லாத காரியத்தை பிள்ளை செய்கிறது என்று சொல்லி என்ன செய்றீங்க? தண்டிக்கிறீங்க. தண்டிச்சு விட்டு பிள்ளைகளை அடித்து விட்டு பிள்ளைகள் ஒரு பக்கத்துல இருந்து அழுவாங்க, தாயார் ஒரு பக்கத்துல இருந்து அழுகிறதான சம்பவங்களும் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளை திருத்துவதற்கு எப்படி நாம தண்டித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைய தண்டியாமல் விட்டுறாத, தண்டியாமல் விட்டுறாத. உன் மகனை சிகிச்சை செய், முடிந்த வசனத்தை அவர் உனக்கு என்ன செய்வான்? வயதான காலத்தில் உங்களுக்கு ஆறுதலா உங்க பிள்ளைகள் இருக்குன்னு விரும்புனீங்கன்னா சின்ன வயசுல உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? சிகிச்சை செய்யுங்க. உன் மகனை பிறப்பினால் அடித்தால் அவன் என்ன செய்யான்? சாகான். பிறப்பினால் அடித்தால் சாகான். ஒரு வார்த்தைக்காக பிள்ளைகள் அவ்வளவு தண்டித்ததான பெற்றோர்களும் இருக்கிறாங்க. சமயத்தில் ஒரு வார்த்தைய அவனுடைய பிள்ளை சொல்லிவிட்டேன்னு சொல்லி அவ்வளவு தண்டிச்சிருக்கிறாங்க. தண்டிச்சிட்டு அவன் குடும்பத்தார் பார்த்துருக்கவங்க சொல்றாங்க, இனிமேல் இந்த வார்த்தைய இந்த பிள்ளை வாழ்க்கையிலே சொல்ல போகிறதில்லை. தண்டனை மதியனத்தை அகற்றி விடும். தண்டனையுடைய பிறந்துதான் மதியனத்தை அகற்றும். நீங்க பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி பிள்ளைகள் எதிர்பார்க்கிறதோட அதிகமாக காசை கொடுக்குறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, பொருளை கொடுக்குறீங்க. அவன் 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் கேட்டு 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க. அவன் 1 லட்சம் ரூபாய்க்கு வாகனத்தை எதிர்பார்த்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாகனத்தை வாங்கி கொடுக்குறோம். தப்பு இல்லை. ஆனால் அதே வேளையில இந்த பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தும். சரி, ஆண்டவரும் நாம தேவனுடைய அன்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதற்காக அவர் நம்மை நேசிக்கிறபடினால என்னத்தை கொடுக்கிறாரு? சிச்சையை கொடுக்கிறார். அந்த சிச்சையை கொடுத்து அன்னைக்கு நிறைய பேர் மாற்றி நினைக்கிறோம். அது சிச்சையாக நினைக்கிறது இல்லை. நம்ம எப்படி நினைக்கிறோம்? என்னதான் அந்த ஆண்டை போட்டு சோதிக்கிறான், துன்பத்தை கொடுக்குறவன் எல்லாம் நல்லா இருக்கானே, அவனுக்கு கோயில் கிடாவுக்கு எந்த சங்கடமே கிடையாது. மற்ற கிடாவோட சாப்பாடு நல்லா கிடைக்கும், மற்ற கிடாவோட அதுக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வருடத்துக்கு கறிக்கடைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு வளர்க்கிற ஆடு ரொம்ப ஸ்பெஷலாக வளர்க்கக்கூடிய எந்த உபத்திரமும் அது கிடையாது. ஆனா அதுக்கே தெரியாது நம்மளை எதற்காக சாப்பாடு போட்டு வளர்க்கிறாருன்னு அதுக்கே தெரியாது. இதே போலதான் இன்னைக்கு அநேக ஏன் தான் ஆண்டு நம்மளை ஃப்ரீயா இருக்கிறது தெரிகிறது இல்லை. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கன் வைக்கப்பட்டிருக்கிறான். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் வேதத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் தான். அவன் தீங்கு நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான். தீங்கு வந்து விட்டதென்றால் அவனுக்கு உதவி செய்ய மனுஷனும் இருக்க மாட்டான், தேவனும் இருக்க மாட்டான். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு எப்போது யாருடைய உதவி உண்டு? தேவனுடைய உதவி உண்டு. நம்மை ஆண்டவர் எப்படியாயினும் கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக இங்கேயும் மறுமையிலே நம்மை கனத்திற்குரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அநேக வேலைகளை சிக்ஷிக்கிறார். சில வேலைகளை சாத்தா நம்மோடு போராடுகிறான். எதற்காக? சொல்லலாம் வந்தா இது போயிருவோம், மருத்துவமனைக்கு போயிருவோம், காசு எல்லாம் பரவாயில்ல போயிருவோம். பொல்லாதவை விட்டால் மட்டும்தான் அந்த ஆளு சொல்வார்த்தை கேட்கும். பொல்லாதவை விட்டால் மட்டும்தான் பாசம் இருக்கும். பொல்லாதவை விட்டால் மட்டும்தான் கொஞ்சம் 2 நாள் வேலை நிப்பாட்டி வச்சுட்டு எங்க வந்து முழங்கால் போடும், சச்சோடு முழங்கால் போயிடும். அப்ப அப்படி உள்ள ஆளுக்கு பொல்லாதவை தான் விட்டாரணும் ஆண்டவர். பைபிள் சொல்லப்படுகிற சவுலுக்கு ஆண்டவர் தேவன் அனுப்பல, தேவனால் வர விடப்பட்ட, அதாவது வர அனுமதிக்கப்பட்ட. அதே போல சில ஜனங்கள் நமக்கு விரோதமாக செய்கிறதான செயல்பாடுகள் ஏன் நம்மில் நம்முடைய குடும்பத்தில் பலம் செய்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்கள் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல. இப்படி சொல்லி இருக்கும் போது ஏன் மந்திரவாதம் வலிக்கிறது கிறிஸ்தவனுக்கு? ஏன் மந்திரவாதத்தின் மூலமாக கிறிஸ்தவ ஜனங்கள் சங்கடப்படுறாங்க? ஏன் சங்கடப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் உண்மையான இஸ்ரவேலர்களாக இல்லை, உண்மையான மீட்கப்பட்டவர்களாக இல்லை, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை. வருடம் இத்தனை வருடம் ஆகிவிட்டது, மனம் திரும்பி இத்தனை வருடம் ஆகிவிட்டது. இன்னும் ஆண்டவருக்காக ஒரு சிறிய சுபாவத்தை கூட விட உங்களால் முடியவில்லை. ஒரு சிறிய இழப்பு கூட உங்களால் இழக்க முடியவில்லை. ஆனால் நீங்க நினைக்கிறீங்க என்னோட யார் இருக்கிறார்? கவனம் ஜாக்கிரதை. நீங்க உங்களோட ஆண்டு இருக்கிறான்னு சொன்னதற்காக உங்களோடு இருப்பதில்லை. சிம்சோன் அப்படிதான் சொன்னான், என்னோட யார் இருக்கிறார்? ஆரம்பத்தில் இருந்தார். தேவாவியான பலமாய் அவனை பயன்படுத்தினார். பட்டணத்தினுடைய கதவை கொண்டியோட கூட பேசுறது என்ன செய்வானா? அவ்வளவு பலம்.
எத்தனை நரி? 300 நரியை வந்து என்ன செய்யலாம்? ஒரு நரியை நம்மளால, ஒரு நாயை கூட நம்மளால அவ்வளவு பிடிக்க முடியாது. ஒருவனாக இருந்து அத்தனை நரிய எவ்வளவு பராக்கிரமமாக இருந்துப்பான் பாருங்க. அத்தனை நரிய தான் பிடிச்சான். ஒரு தாடை இருந்தனால எத்தனை பேர் பண்ணான்? 1000 பேரை பண்ணான். அறிவாள் அல்ல, பட்டயம் அல்ல, வாள் அல்ல, கழுதையினுடைய பச்சை தாடல். இந்த சம்பவங்கள், அந்த பலம் எல்லாம் எது வரைக்கும் என்றால் ஆண்டவர் இவனோடு இருக்கிற வரைக்கும் தான், தேவ ஆவி இவனோடு இருக்கும் வரைக்கும் தான். இந்த சாதாரண பட்டயத்தை வைத்து, இந்த சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து கொண்டு இவன் இவ்வளவு பராக்கிரமமான காரியங்களை செய்தான். ஆனா ஒரு நாள் தேவன் அவனை விட்டு விலகினான். தேவன் அவனை விட்டு விலகினதற்கான காரணம் என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விலகி ஓடினா அவர் வந்து விலகிடுவார். இந்த சிம்சோன் தேவனால் கொடுக்கப்பட்டதான ஒரு மனுஷன், தேவனுடைய வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளை. யாரு? சிம்சோன். அவருடைய பெற்றோர்களுக்கு ஆண்டவர் சொல்லி பிறந்ததான மனுஷன் சிம்சோன். அந்த சிம்சோன் சிறு வயதிலே தேவனை ஆசீர்வதித்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதான ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தையின்படியே வளர்க்கப்பட்டதான ஒரு மனுஷன். வாலிப வயதிலே தேவனுடைய வார்த்தையின்படியே வளர்ந்து வருகிறான். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இவன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பெற்றோர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க, எப்ப நீ வந்து நசரேயன், நீ வந்து செத்த பிரேதத்தினிடத்துல போக கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, இவைகள் எல்லாம் அவனுக்கு சொல்லி 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 வளர்த்திருக்கிறாங்க. ஆனா இவன் நினைத்தா, நான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, நான் எப்படினாலும் நடப்பேன், எப்படினாலும் ஜீவிப்பேன் சொல்லி தன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பின வழியில அவன் ஜீவித்தான். தேவனுடைய பிள்ளைகள் நீங்க விரும்பினபடியெல்லாம் ஜீவிக்க முடியாது, ஜீவிக்க முடியாது. ஜீவித்தால் அதற்கான விளைவுகளை நீங்க தான் சதிச்சவன். நான் முன்னாடி சொல்றேன், நான் நினைச்சபடியெல்லாம் என்னால் ஜீவிக்க முடியல, ஜீவிக்க முடியல, நினைச்சபடியெல்லாம் ஜீவிக்க முடியல. ஏன் ஜீவிக்க முடியல? தேவ பயம். ஏன் ஜீவிக்க முடியல? பிரதிஷ்டை. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். எனவே மாம்சம் மனசு விரும்பினோடு பேச முடியாது, மாம்சம் மனசு விரும்பின வழிகளை நடக்க முடியாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் அதே போலதான். நீங்கள் தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். நீங்க மனம் திரும்பினதான் அன்றைக்கு, ஞானஸ்நானம் பெற்றதான் அன்றைக்கு சபை வந்து உங்களை மதத்துல சேர்க்கும். ஆனா கர்த்தர் வந்து உங்களை மதத்துல சேர்க்கல. கர்த்தர் உங்களை அவரோடு உடன்படிக்கை பண்ணி அவரோடு கூட சேர்த்து வைக்கிறார். அப்ப அவரோடு கூட சேர்த்து வைத்தா நம்ம அவருக்கு பிரியமானதை தான் நம்ம வந்து செய்யணும். உங்களை தைரியமா சொல்ல முடியுமா? நான் அவருக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்ல தைரியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் நாம் நம்முடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இங்க தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தான் பாருங்களாம். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேவ விருப்பத்தை நிறைவேற்றி பாருங்கள். தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான ஒரு மனுஷன் பல சந்ததி வந்து அலக்கழிக்கப்படுவான். பல சந்ததி. பைபிள் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை? 13. பையன்மாரு 12. மூத்தவன் யாரு? ரூபன். பழைய ஏற்பாட்டின்படி மூத்தவனுக்கு தான் ஆசீர்வாதத்துல மேன்மையான இடம். ஆனா அந்த ரூபன் வந்து அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு காரணம் சொல்லி இருக்கிறது, இவனோட தவறு செய்துட்டான். தன் விருப்பத்தின்படி ஒரு தவறு செய்துட்டான். அந்த தவறு செய்தபடினால அவனை தூக்கி ஆண்டவர் தூர வச்சுட்டு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வந்தாரு? தெரிஞ்சவங்க சொல்ல, அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வந்தாரு? யூதாவை கொண்டு வந்தார். ராஜாதிபத்தியம் யூதாவுடைய கையில சிறப்பட்டது. ராஜாதிபத்தியம் யூதாவுடைய கையில சிறப்பட்டது. நன்றாக பைபிளை சரித்திரத்தை வாசி பார்த்தோம். நிறைய காரியங்கள் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருப்பதை பார்க்கலாம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்ல இருந்து கானான் தேசத்துக்கு வர்றாங்க. இப்ப இவர்களுக்கு யார் வேணும் கேட்கிறாங்க? ராஜா வேணும் கேட்கிறாங்க, ராஜா வேணும் கேட்கிறாங்க.
ஆனா ஏற்கனவே ராஜாதிபத்தியம் யாருக்கு உள்ளது? யூதாவுக்குரியது. ராஜாதிபத்தியம் யூதாவுக்குரியது. ஆனால் அங்கே ராஜாவாக செலக்ட் பண்ணப்பட்டவன் யார் தெரியுமா? யார் ஆர்டர் கொடுத்த ராஜாவாக? முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா யாரு? சவுல். இந்த சவுல் யாரு? பென்யமீன் கோத்திரத்தான். எப்படி போகுது பாருங்க. அங்க ஏற்கனவே யாக்கோபுக்கு முதலாவது பிறந்த ரூபன் தான் ராஜாதிபதியில் வந்திருக்க வேண்டும். அவனோட தவறு செய்த ஆண்டு அவனை தூக்கி தூர வச்சுட்டு இந்த ராஜாதிபத்தியத்தை வந்து யூதாவுக்கு கொண்டு கொடுத்தாரு. இந்த யூதா அதை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அங்க யூதா பண்ணினதான் ஒரு தவறு. அந்த யூதா வந்து வேசித்தனம் பண்ணது மூலமாக சந்ததி எல்லாம் வேசி பிள்ளைகளாக மாறுகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 10 தலைமுறை எங்க பிரவேசிக்க கூடாது? தேவனுடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்க கூடாது. நீங்க பார்த்தீர்கள் என்றால் அது அந்த வம்ச வரலாறு நீங்க பார்க்கும்போது யூதாவுக்கு 10ஆம் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை தான் இந்த தாவீது. எத்தனை தலைமுறை? 16வது தலைமுறை தாவீது. எத்தனை தலைமுறை பாதிக்கப்படுகிறது? ஒரு மனுஷன் யூதா என்பவன் தன் மருமகளோடு செய்ததான வேசித்தனத்தினாலே சந்ததிகளெல்லாம் வேசி சந்ததியாக வந்து பிறந்து விட்டது. இந்த வேசி சந்ததி தேவனுடைய சபைக்கு 10 தலைமுறைக்கு உட்படக்கூடாது. மனுஷனுக்கு தெரியாது. ஆண்டவர் அவர் சொன்னதான வார்த்தை எவ்வளவு கரெக்டாக நிறைவேற்றி இருக்கிறார் பாருங்கள். எனவேதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்கிறதான நேரத்தில் இந்த யூதாவுடைய 10 சந்ததி கழிந்து போகவில்லை. இன்னும் டைம் இருக்கிறது. 16வது சந்ததி வரவில்லை. இன்னும் டைம் இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் விசனத்தோடு பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் கொடுத்தார். காலங்கள் ஆனது. அந்த டைம் அந்த சந்ததியினுடைய நேரம் வந்தது. அப்போதுதான் யூதா கோத்திரத்தை சேர்ந்ததான தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் உங்களுடைய மாம்சம் மனசு விரும்பின வழிகளெல்லாம் நீங்க நடக்கிறீங்க. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் மனதிற்கும் உள்ளவர், எனவே நான் ஒரு மன்னிப்பு கேட்டதை எல்லாம் சரியாயிரும். இல்ல, மன்னிப்பு கேட்டாலும் சரியாகாது. ஆண்டவர் வந்து சொன்னதுதான். ஒரு விசை அவர் சொல்லி மறுபடி அவர் திருத்துகிறதான தேவன் அல்ல. அவர் மனமாற மனுஷன் கிடையாது. நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தா ஆண்டவரே உங்களை நடத்துவார். ஆண்டவரே உங்களை நடத்தினா நீங்கள் பேரேராக இருந்தால் திசை கெட்டு போவதில்லை. படித்தவர்கள் அறிவை பயன்படுத்தி தாங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியவில்லை. படிப்பறிவு இல்லாதவர்கள் அதிகமாக அவர்களுக்கு படிக்க தெரியவில்லை. வேதாகமத்தை கூட தட்டி தடுமாறிதான் வாசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வ பயம் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே தேவன் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. எனவே அறிவாளிகளை விட அறிவு இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் தேவனுடைய கிருபையை அதிகமாக பெற்று விடுகிறார்கள். அறிவாளி அறிவை சார்ந்திருப்பான், ஞானி ஞானத்தை சார்ந்திருப்பான், ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை சார்ந்திருப்பான். இவ்விதமாக உலகத்தினுடைய காரியங்களை மேன்மையாக நினைக்கிறதான ஜனங்கள் எல்லாம் அவைகளை சார்ந்திருக்கும் போது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவன் யார் சார்ந்திருக்கிறான்? ஆண்டவர் சார்ந்திருக்கிறான். பேதையானவன் யார் சார்ந்திருக்கிறான்? ஆண்டவரே, ஒரு இடத்துக்கு போனாலும் ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது சொல்லிட்டே போறான். ஒரு அதிகாரிகிட்ட போனாலும் எப்படி கையெழுத்து கூட தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே சொல்றான். சொல்லிட்டே பதறிட்டே போறான். ஆண்டவர் யாரையாவது ஒரு ஆளை என்ன செய்யறாரு? ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆண்டவரை சார்ந்திருக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து நிச்சயமாக உறுதுணையாகத்தான் இருப்பார். ஆனால் முன்பு சொன்னதின்படி உலகத்தினுடைய காரியங்களை சார்ந்து கொள்கிறதான யாரை சார்ந்து கொள்ள முடியாது? ஆண்டவரை சார்ந்து கொள்ள முடிய. வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. எப்படி அந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தேவனுடைய வார்த்தையில அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவாளி கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய மாட்டான்? விசுவாசிக்க மாட்டான். அறிவாளி அறிவை மட்டும்தான். ஏன் எதற்கு சொல்றாங்க உலகத்தார்? அறிவாளி எதையும் என்ன செய்யறான்? அறிவாளி எதையும் சிந்திப்பான். ஏன் எதற்கு எப்படி. ஆனா அறிவில்லாதவன்
பேதையானவன் எந்த வார்த்தையும் வந்து என்ன செய்வான்? நம்புவான். இன்னைக்கு பேதன்னு சொல்றவங்க நிறைய கேள்வி ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க. கர்த்தர் சொல்றத வார்த்தைய ஆமென் ஆண்டவரே, அப்படிதான் ஆண்டவரே என்ன செய்யறது? நம்புறது இல்ல. பைபிள்ல ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார். அறிவின் அடிப்படையில் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காரு. அறிவின் அடிப்படையில் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் செங்கல் எப்படி ரெண்டா குழப்பம்? எப்படி வந்து சூரியன் வந்து ஒரு பகல் முழுசும் எப்படி வந்து நடுவாரத்தில் இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த நிமிஷம் ஒரு பகல் முழுதும் நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியனே நீ ஆயிரம் மேலும் சந்திரனே இல்ல சூரியனை கிவியா மேலும் சந்திரனை ஆயிரம் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல தரித்து நின்றது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு டைம் வந்து அந்த பூமி சுழற்சியில தாமதமாயிருக்கு. எதுக்கு? என்ன காரணத்தினால? எல்லாம் கரெக்டாக அவர்கள் அறிவை பயன்படுத்தி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே வர்றாங்க. ஆனா இந்த டைம் எவ்வளவு நேரம் வந்து அது தரித்து நின்னதோ அவ்வளவு டைம் வந்து அந்த சூரிய நாட்காட்டில உதைக்கிறது. இப்போ அப்ப வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த சூரியன் ஒரு பகல் முழுவதும் தரித்து நடுவானத்தில் நின்றதல்லவா, அந்த டைம் லேட்டா இருக்கிறது. அது அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஒரு பகல் முழுவதும் நின்றது. எனவே அந்த டைம் வந்து இன்னைக்கு ஷார்டேஜ் காமிக்கிறது. அறிவாளி எதை சந்தேகிக்கதான் செய்வான். செங்கல் எப்படி இருந்து ரெண்டாக பிளக்குமா? அறிவை பயன்படுத்தி சொன்னா அது என்ன செய்யாது? பிளக்காது. 5 பேர் 2 பேர் எப்படி 5000 பேருக்கு போஷிக்க முடியும்? எந்த அறிவாளி நம்புவான்? அறிவை பயன்படுத்தினா. ஆண்டவர் அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பேர் தான் யாரு? ஆண்டவர். நம்மால முடியும் அதை செய்து அவருக்கு பேர் தேவன் அல்ல. மனுஷனால் முடியாத காரியத்தை செய்யணும், அவருக்கு பேர் தான் என்னது? தெய்வம். அப்போ ஆண்டவர் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை செய்கிறார். எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அப்படியே அவருக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்க வேண்டும். வேகமாக சில சமயம் அதிகமாக கடந்து போய் கொண்டிருக்கிற சுத்திகரிப்பு, அடுத்தபடியாக பரிசுத்தமாக்கப்பட்டதான பாத்திரம், மூன்றாவதாக என்ன பாத்திரமா? உபயோகமான பாத்திரம். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிலேமோன் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது அந்த பிலேமோன்ல. எடுத்தீங்களா? எப்படி இருக்கு? முன்னாடி இருக்கு, வாசிங்க. 11வது வசனம் 11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். யாரை பார்த்து சொல்லி இருக்குன்னா, அந்த மனுஷன் பேர் என்னது? பிலேமோன்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த மனுஷனுடைய பேர் யாரை பார்த்து சொல்ற அந்த வார்த்தையை? முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்போது உமக்கும் பிரயோஜனமானவன், எனக்கு பிரயோஜனமானவன். அவனுடைய பேர் என்ன? என்ன பேரு? ஒரு அதிகாரத்துல இருக்கு, 1-2 இடத்துல அவனுடைய பேர் வருது. அப்படின்னால நிறைய பேருக்கு அந்த பேர் என்னது இல்லை, ஞாபகத்துல இல்லை. ஒனேசிம். இந்த ஒனேசிம் யார் என்றால், பிலேமோன் என்று சொல்கிறதான ஒரு ஐஸ்வர்யவானுக்கு அடிமையாக இருந்தார் ஒரு மனுஷன். இந்த ஒனேசிமோ குற்றம் சாட்டப்பட்டு, அவன் திருட்டுனால குற்றம் சாட்டப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே ஜெயிலில் யார் போயிருக்கிறார்? இந்த ஒனேசிமு என்பவன் போயிருக்கிறான். இந்த சிறைச்சாலையில இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை பற்றி ஒனேசிமுவுக்கு என்ன செய்யறான்? சொல்றான். இந்த ஒனேசிமு யாரை ஏற்றுக்கொண்டான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பவுலுக்கு ஒரு எண்ணம் என்ன? இந்த ஒனேசிமு நல்ல ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான், எனவே இவன் நம்மோடு எப்போது இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். நம்மோடு இருந்தா நன்றாக இருக்குமே என்பது யாருடைய விருப்பம்? அவருடைய விருப்பம். ஆனா அவனுக்குள்ள தெய்வமே இருந்த அப்படின்னால இருதயத்துக்குள்ள சொல்லுது, இவன் யாருடைய வேலைக்காரன்? பிலேமனுடைய வேலைக்காரன். இவன் யாருடைய வேலைக்காரன்? பிலேமனுடைய வேலைக்காரன். இவன் எல்லாவற்றையும் மனசுல வச்சுட்டு ஒரு கடிதம் எழுதுகிறான். எங்க இருந்து?
சிறைச்சாலையிலிருந்து பிலேமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். யாரை குறித்து எழுதுகிறான்? ஒனேசிமை குறித்து எழுதுகிறான். அந்த கடிதத்துல தான் இவன் விதமாக எழுதுகிறான், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இப்போது உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன், எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு மனுஷன் மனம் திரும்பினதற்கு பிறகு அவன் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் பயன்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல்ல பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சொல்லி கொடுத்துருங்க. சிறிய வயதில் இருந்தே இந்த பிள்ளைகளை நீங்கள் சும்மா இருக்க விடக்கூடாது. யாருக்காயும் பயன்படும்படியாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு போதனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சிறிய சிறிய உதவிகள், சிறிய சிறிய காரியங்கள், சிறிய சிறிய வேலைகளை செய்யும்படி இந்த பிள்ளை பருவத்து முதலே இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிகாட்டுதல், வழிநடத்தலை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பு கூறுகிறோம் என்பதற்காக பிள்ளைகளை குனிய விடுகிறது இல்ல, பிள்ளைகளுக்கு சாப்பாடு தட்ட கூட கழுவ அனுமதிக்கிறது இல்ல. எல்லாம் எங்க போயிடும் சொல்லுவாங்க, இங்க கொண்டு வாயில கொண்டு கொடுத்துருவாங்களாம். ஏன்னா பறவை கொஞ்சம் வாயில கொண்டு கொடுப்பதற்கு எல்லாம் எங்க போயிடும். தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு என்ன பார்ப்பாங்க? என்ன முடிச்சுக்கிடாம இருக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போதனை பண்ணும் போது நீதி புதனை சேர்த்து கொடுக்கிறது தான். பிள்ளைங்க சின்ன வயசுல என்ன செய்யணும்? வேலை செய்யாதவன் சர்வத்தில் என்னுடைய தாயாரவே சத்தம் போட்டேன், ஏம்மா நீங்க உங்களுக்கு சும்மா இருக்க முடியாத, ஏன் சும்மா இருக்க முடியாது? அவங்க சொல்றாங்க சாப்பிடாம இருந்தா சும்மா இருந்துடலாம். அவங்க சொல்றாங்க சாப்பிடாம இருந்தா சும்மா இருந்துடலாம். இந்த சரீரத்துக்கு என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு? இந்த சரீரத்திற்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கு. பைபிள்ல சொல்லியிருக்கு வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏதாவது சாப்பாட்டுக்கு எதையாயும் ஒண்ணு செய்யணும்ல. யார் சொல்றாங்க? முடியல. வயதானவங்களுக்கு முடியல. வயதானவங்கலாம் கொஞ்சம் வயசு தாண்டிச்சுன்னா ராத்திரி ஆன உடனே எப்போ முடியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பகல் ஆன உடனே எப்போ, ஏன்னா அந்த வயசு வந்தாலும் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கேட்பதற்கு வேடிக்கையா இருக்கும். நிறைய வயசானவங்க நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன். நிறைய வயசானவங்க கிளாக்க முன்னாடி போட்டு மணியை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போறது நம்ம ஒவ்வொரு வருஷம் போறது மாதிரி இருக்கும். வயதானவங்க நினைக்கிறாங்க வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. எனவே நான் சாப்பிடுகிறபடினால ஏதாயிலும் எதை செய்யணும், ஏதாயிலும் வேலை செய்யணும் சொல்றாங்க. அதாவது கால கை கூட என் சொல்வார்த்தை கேட்க முடியுது. நான் நினைச்ச இடத்துல என் காலப்பட முடியல. அவங்க சொல்றாங்க, வயசானவங்க சொல்றாங்க, நான் நினைச்ச இடத்துல என் காலப்படும், அது நினைச்ச இடத்துல அது கிடக்குது. காலை இஷ்டத்துக்கு எடுத்து வைக்க முடியல, கையை இஷ்டத்துக்கு எடுத்து வைக்க முடியல. ஆனா அவங்க இருதயத்துல நினைப்பு சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்கிற முதல்ல டக்குன்னு சாப்பிட வேண்டியது. இப்போ முன்னாடி சைக்கிள், இப்போ பைக்கில் டக்குன்னு பைக் எடுத்துங்கிறது அப்படி சுத்த வேண்டியது, இப்படி சுத்த வேண்டியது, டக்குன்னு அது கூட என்ன பசிச்சிடும், வயிறு பசிச்சிடும். ஆனா எல்லா செயல்பாடுகளும் ஒரு பாதிப்பை கட்டாயம் ஏற்படுத்தியே தீரும். என்ன செயலா இருந்தாலும் சரி, நல்ல செயல்னா நல்ல வினையை கொடுக்கும். நல்ல செயல் இல்லையா அது கெட்ட வினையை தான் கொடுக்கும். கட்டாயம் அப்படிதான் கொடுக்கும். சின்ன வயசுல கஷ்டப்பட்டவங்க எல்லாம் பெரியவர்கள் ஆகும்போது ஆண்டவரே பாவப்பட்டு என் மகன் இந்த வயசுல எல்லாம் உழவு கஷ்டப்பட்டானே சொல்லி ஆண்டவர் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து வைப்பார் இல்லையா? தாய் தகப்பனுக்கு வேலை செய்ய கொடுக்க முடியாதவன் யாரோ எவ்வளோ எந்த குடும்பத்தை சேர்ந்தவளோ கட்டிட்டு வருவான். அவளுக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இது விதி, இயற்கையுடைய விதி. இதை மாற்ற முடியாது. இல்ல நான் அங்க செய்து கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி வந்த மனைவி செய்து கொடுக்க மாட்டேன். நீ விதியை மாற்றும் போது பெரிய பாதிப்பு என்ன செய்யும் உண்டாகும். அப்புறம் முதல்ல தேவனுக்கு பயந்து பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளை வளர்த்து விட்டால் நாமும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தா என்ன பாத்திரமாக மாறுவோம்? கனத்திற்குரியதான ஒரு பாத்திரமாக மாறுவோம். எல்லா ஜனங்களும் எனக்கு யாராவது பயன்பட மாட்டார்களா என்று சொல்லி ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளை நினைக்கணும், யாருக்காயும் நான் பயன்பட மாட்டேனா,
பயன்படணும்னா உங்களுக்கு கஷ்டம் உண்டு. மெழுகுத்திரி வெளிச்சம் கொடுக்க வேண்டும், அது உருகித்தான் ஆக வேண்டும். உருக மாட்டேன்னு சொல்லி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் எரிய அப்புறம் அணைஞ்சிடும். உருகிற மெழுகுத்திரி மட்டும் தான் நல்ல மெழுகுத்திரி, உருகாத மெழுகுத்திரி நல்ல மெழுகுத்திரி அது எரியாது. அதே போல நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டால்தான் சிலருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்க முடியும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறதான வாழ்க்கை? பிரயோஜனத்தை கொடுக்கிறதான வாழ்க்கை. எந்த இடத்துல போனா, படிக்கிற இடத்துலயா, வேலை செய்கிற இடத்துலயா, திருமணம் முடிந்து மாமனார் மாமியார் வீட்டுலயா, இன்னும் எந்தெந்த இடத்தெல்லாம் போறோமோ யாருக்காயும் நான் பயன்பா இருக்க முடியுமா? சிலருக்கு பணம் தான் செய்ய முடியும், அது ஒரு உதவி, அது ஒரு பிரயோஜனம். சிலருக்கு கொஞ்சம் வேலை செய்து கொடுக்கலாம், அது ஒரு பிரயோஜனம். ஏதாயும் ஒரு காரியத்தை சிலர் சொல்லுவாங்க, என்னால் ஆர்டர் கொடுக்கலாம் முடியல, சில சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை என்ன செய்ய முடியாது. அதாவது கணவன் மனம் திரும்பாம மனைவி மனம் திரும்பி இருக்கிறதா குடும்பத்துல, இந்த மனைவி நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், ஐயோ அவர்கள் படுகிறதான பாடு, வசனத்தை நிறைவேற்ற அவர்கள் படுகிறதான பாடு பெரிய பாடா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு இடத்துல போய் ஊழியத்தை செய்து வருவேன். அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட சகோதரி, பேர் ஜான்சி நினைக்கிறேன், அந்த குறிப்பிட்ட சகோதரி அங்கே வருவா. மாப்பிள்ளை மனதில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்ததே இல்லை. ஆனால் அவங்க அழுதுகிட்டே சொல்லுவா, வயசு கொஞ்சம் குறைஞ்சவா தான், அழுதுகிட்டே சொல்லுவா, என்னுடைய கணவனாட்ட ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னா அவன் தரவே இருக்கிறான், எனக்கு மனசுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி மசாலா ஜாமான்லாம் கொஞ்சம் 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 எடுத்து கொண்டு தரோம். மசாலா ஜாமான் இல்லை, மாப்பிள்ளை காசாக கொடுக்க மாட்டாரு, இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருக்காக எப்படியாகி கொடுத்தான்னா எனக்கு எது ஆசீர்வாதம். எனவே எனக்கு மனசு ஏற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தா அந்த பொருட்கள் தான் எது வரும், காணிக்கை வரும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சபைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை எவ்வளவோ என்ன பண்றாங்க, தியாகம் பண்றீங்களா? சமயத்தில் ஒரு சகோதரர் சந்திக்கும் போது சொன்னாங்க, கார் கம்பெனியில் மேனேஜரும், கார் எப்படியும் கார் கம்பெனியில் மேனேஜர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் மேனேஜர். ஆனால் வேலை முடிஞ்சு நேரம் சர்ச்சுக்கு தான் போவாங்க. வாலிப பையன், இப்போதான் கல்யாணம் முடிஞ்சது. எங்கே போவார்? சர்ச்சுக்கு தான் போவார். காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் நடத்துறது யார் தான்? காலையில் 5 மணிக்கு அந்த சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும். காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் நடத்துறது யாரு? கார் கம்பெனி மேனேஜர். அங்கே ப்ரேயர் நடத்தலாம் வேலையை விட்டு தள்ளிடுவாங்களா என்ன? ஒரு ஆண்டு மேலே ஒரு அன்பு. அவர் குடும்ப பேக்ரவுண்ட்லாம் அவங்க பார்த்தா ரொம்ப தாழ்வில் உள்ள குடும்பமாக தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தம்பி ஆண்டு ஆசிரிச்சு வச்சிருப்பாரு. காரணம் என்ன தெரியுமா? அந்த தம்பி பொண்ணு பார்க்கும்போது எப்படி கேட்டாங்கன்னா, எங்க பாஸ்டர்மா எப்படி இருக்காங்களோ, தோற்றத்தை சொல்லலை, எங்க பாஸ்டர்மா என்ன குணத்துல இருக்காங்களோ அதே மாதிரி குணத்துல தான் எனக்கு யார் வேணும். நீங்களும் அப்படி சொல்றீங்களா பாஸ்டர்? நான் சாட்சிக்கு அவங்க சாட்சி சொல்றேன், நான் சொல்லவும் இல்லை. இல்ல, அந்த தம்பியோட எண்ணத்தை பாருங்க. எங்க பாஸ்டர்மா போடுற மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், எங்க பாஸ்டர்மா பேசுற மாதிரி தான் பேசணும், அப்படி உள்ளதான பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி என்ன செய்தாராம், ஸ்டேஜில் சொல்றாங்க. அப்படி அந்த தம்பி என்ன செய்யறாரு, விரும்பினாரு. ஆனா மேனேஜர் எம்பி என்ன படிச்சிருக்காரு. சிலர் நினைப்பாங்க, இந்த படிப்பறிவு இல்லாதவன் தான் பாஸ்டருக்கு உதவியாக போவான், இந்த படிப்பறிவு இல்லாதவன் தான் கோயிலோட வேலை செய்வான். அப்படி இல்லை, எம்இ படிச்சு மேனேஜராக 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறதான மனுஷன் அந்த சபையில போய் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு என்ன செய்யறான், முன் வர்றான். கர்த்தருக்கு பயம் இருந்தால், மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை இருந்தால் அன்றபோது செய்வார். சமீபத்தில் திருமணத்துக்கு போயிருந்தேன். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நிறைய டாக்டர்ஸ் வந்துருந்தாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நிறைய டாக்டர்ஸ் வந்து கல்யாணம் கட்டம் பண்ணாங்க. அதில் ஹெச்ஓடி அங்கே இருக்கிற அந்த எம்பிபிஎஸ் அந்த காலேஜில் கிளாஸ் சொல்லி கொடுக்குற அந்த இடத்துல ஹெச்ஓடியாக இருக்கிறதா ஒருத்தங்க என்னுடைய சகோதரியை தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. என்னுடைய அவங்க அக்காலே வந்து என்னோட சொன்னாங்க, தனியாக ஆட்கள் கூடத்தில் சொல்லலை, உங்கள் மருமகனை என்னுடைய சகோதரியினுடைய மருமகன் வருங்காலத்தில் ரொம்ப திறமையான ஒரு தேர்வாக ஒரு டாக்டராக வருவாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க, என்ன வேலை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, தட்ட மாட்டாங்க.
அவங்க சொல்லி கிரிட்டிக்கல்னு சொன்னான். அதான் தாயும் பிழைக்க மாட்டாங்க, குழந்தையும் பிழைக்க மாட்டாங்கன்னா அந்த ஜெனிஃபர் டாக்டர் தான் அனுப்புவேன். எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க கைக்குள்ள, நான் அவங்க கைக்குள்ள தான் அனுப்புவேன். அவங்க சொன்னது வந்து இந்துக்காரங்க ஒட்டுலாம் வச்சிருக்காங்க, அவங்க இந்துக்காரங்க சொல்றாங்க, இவங்கிட்ட தான் அனுப்புவேன். ஆனால் அவங்க கைப்பட்டாலே என்ன பிரசவம் ஆயிடுது? சுகப்பிரசவம் ஆயிடுது. ஆனா இந்த டாக்டராக இருந்தாலும் எல்லா பேஷண்டையும் தொடும்போது ஜபத்தோடு தான் தொடுது. ஆண்டவரே நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், எந்த ஒரு கேடும் வரக்கூடாது. இந்த குறைஞ்ச வயசுல இன்னைக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஃபுல்லாக இதான் வாங்கியாச்சு, பேர் வாங்கியாச்சு. குறைஞ்ச வயசு தான், வேற சேர்த்து 5 வருஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்குள்ள பேர் வாங்கியாச்சு. எனது தேவை பயம் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கு. ஒர்க்லோட ஜாஸ்தி தான், 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு ஒர்க்லோட ஜாஸ்தி தான். இவன் சொல்லலாம், இத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, ஏன் என்கிட்ட எல்லா பேஷண்ட் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை மறுத்து சொல்றது இல்லை. இப்படி ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியத ஒரு வாக்கியம் தந்திருக்கான்னு சொல்லி இவன் வந்து என்ன செய்கிறா. அப்படி செய்யற அப்படின்னால ஆண்டவர் கனத்திற்குரியதான ஒரு பாத்திரமாக ஒரு இந்து டாக்டர் மூலமாக அவங்க வாயிலே சொல்ல வைக்கிறார் என்றால், இந்த நபர் நினைக்கிறது போல எல்லாருக்கும் நான் பிரயோஜனமா இருக்கணும். ராத்திரி தூக்கம்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறது, சாப்பிடறதெல்லாம் டைமுக்கு சாப்பிட முடியல. ஆனா 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறதா நினைப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு பார்க்கிறார். அதாவது இந்த ஒனேசிமோன் பவுலுக்கும் பிலேமோனுக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி அவர் வந்து சாட்சி கொடுக்கிறார். சபையில எந்த வேலையும் குறைவான மதிப்புள்ளது அல்ல. சபையில் நம்ம வந்து பயன்படணும். பவுல் மெரித்தா தீவில் கடந்து போயிருக்கும் போது குளிர் காய்வதற்காக எல்லா ஜனங்களும் விறகு பொடிக்கு போட்டு அறம் மூட்டி கொண்டிருக்கிறாங்க. பவுல் அந்த இடத்துல கொஞ்சம் மதிப்புக்குரியவன். ஏனென்றால் பவுல் சொன்னபடிதான் எல்லா காரியமும் சொன்னான். கப்பல் சேதமே அல்லாமல் பிராணச்சேதம் ஒருவனுக்கு வராதுன்னு சொன்னான். பெரிய தீர்க்கதரிசி பவுல். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், நான் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? நான் வேலை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க தான் எனக்கு அடிமை அப்படி இல்லை. இவனும் ஆளோட சேர்ந்து எல்லாத்துக்கும் என்ன பண்றான்? விரவு மூட்டுறான், பிரயோஜனப்படுறான். அடுத்தபடியாக மத்தேயு 25:14-30 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல வந்து தாளந்து எப்படி சொல்லப்படுது? 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து. 1 தாளந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தான், 2 தாளந்து வாங்கினவன் இன்னும் 2 சேர்த்தான், 5 தாளந்து வாங்கினவன் இன்னும் 5 சேர்த்தான். தாளந்து என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாமே. பேச்சு திறமை இருக்கா, அது ஒரு தாளந்து தான். ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், அது ஒரு தாளந்து தான். உங்களுக்கு 4 பேருக்கு உதவி செய்ய ஒரு இருதயத்தை கொடுத்திருக்காரு, அது தாளந்து தான். என்னென்ன தாளந்து ஆண்டு உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதை நீங்கள் பயன்படுத்தி இன்னும் புதிய தாளந்து சம்பாத்தியம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக நற்கிரியை காய்த்த லூக்கான சுவிசேஷம் 10:30-37 வரைக்கும் அங்க நல்ல சமாரியன் சரித்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல சமாரியன் எங்கிருந்து எங்கே போனவன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எங்கிருந்து எங்கே சென்றவன்? நல்ல சமாரியன் எங்கிருந்து எங்கே சென்றவன்? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு சென்றவன். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு சென்றவன் என்றால் என்ன அர்த்தம்? இவன் ஒரு இஸ்ரவேலன். இவன் வந்து ஒரு இஸ்ரவேலன். இந்த இஸ்ரவேலன் கள்ளர் கையில் அகப்பட்டான். சொல்ல போனா இப்போ ஒரு வழக்கத்தை சொல்ல ஒரு கிறிஸ்தவன் ஒரு சங்கடமான ஒரு நிலையில வந்து என்ன செய்யலாம், மாட்டிக்கிட்டான். இப்போ அங்க வந்து அந்த இஸ்ரவேல கொலை குற்றுயிரா கிடக்கிறதான இடத்துல முதலாவது போறது யாரு? யார் போறா? ஆசாரியன். ஆசாரியனா யாரு? பிஷப். கிறிஸ்தவன் சங்கடப்படுறான், பிஷப் தாண்டி போறாரு. ஆனா பிஷப்புக்கு என்ன இல்லை, இறக்கம்ல போயிட்டார். அவன் என்ன போயிட்டு போறான், நமக்கு என்ன, நமக்கு இங்க இருந்து அவனுக்கு உதவி செய்யறதால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கல போயிட்டான். அடுத்தபடியாக யார் வரா? லேவியன். யாரு? பாஸ்டர். ரெண்டாவது யாரு? பாஸ்டர். அவர் பார்க்கிறாரு, இவருக்கு உதவி செய்யணும், நமக்கு என்ன காணிக்க கிடைக்கும், நம்ம தான் கையில இருந்து கொடுத்துட்டு போனோம். ஆனால் முன்னாடி என்ன செய்யக்கூடாது, போயிட்டார். பிஷப் போயிட்டாரு, பாஸ்டர் போயாச்சு. அடுத்தெல்லாம் இன்னொருத்தவர். மூணாவது யார் வரா? யாரு? சமாரியன். சமாரியன் யார்? இஸ்ரவேலர்களுக்கு அருவருப்பானவர்கள். அது ஒரு கலப்பின ஜாதி. இந்த சமாரியரோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, சமாரியர் கூட பேசக்கூட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த சமாரியர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் போது சீசர்கள் என்ன சொல்றாங்க, அவள் சமாரியனா இருக்க நீர் எப்படி அவளிடத்துல பேசிக்கொண்டு இருக்கலாம்? ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இப்போ இந்த இஸ்ரவேலனுக்கு உதவி செய்கிறது இவர்கள் அருவருத்ததான அந்த சமாரியன் தான் வந்து
காயத்தெல்லாம் வந்து என்ன செய்யலாம் தொடச்சி அவன் திராட்சரசம் எல்லாம் கொடுத்து இவன் அவனுடைய வண்டியின் மேல ஏற்றி எங்க கொண்டு சேர்த்தான், சத்திரத்துல கொண்டு சேர்த்தான். இன்றைக்கு இப்படிப்பட்ட பணியை செய்யறவங்க நிறைய பேர் ஆண்டவரை அறியாதவர்கள் தான். ஒரு நபருக்கு ஒரு உதவி தேவையா இருக்கிறது என்றால் நீங்க போய் வழியை கேட்கணும்னு நினைக்கக்கூடாது, கேட்கணும்னு நினைக்கவே கூடாது. நீங்க இறக்கம் செய்த உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிலரு அதாவது நான் டீசெண்டா இருக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு இவர்கிட்ட போய் எப்படி உதவி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க முடிக்க முடியல எனக்கு தெரிஞ்சிடும். ஏதோ அவர்களுக்கு ஏதோ தேவைப்படுது, ஏதோ உதவி தேவைப்படுது. அநேகருக்கு உதவி செய்யுது. அந்த உதவியினால எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய இல்லாதபடி வாகனம் படதான்னா எது முன்னாடி படதா இருக்கும். எனக்கு ஒன்று நான் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும், சரி பண்ணுவேன். இல்லாவிட்டா ஒர்க் ஷாப் முன்னாடி தான் வாகனம் படதாய் இருக்கும். அநேகருக்கு ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த ஆள் நின்று கும்பிட்றான், இருந்து கும்பிட்றான். எங்க மணிமுத்தாருக்கு போயிருக்கிறேன். மணிமுத்தார் மேல நான் பைக்கில் போயிருக்கிறேன். இப்போ வருஷம் ஆச்சு, பைக்கில் போயிருக்கிறேன். அங்க ஒருத்தன் வந்தா அவனுக்கு பைக் வந்து என்ன ஆயிட்டு, ரிப்பேர் ஆயிட்டு. அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான லீவு நாள், ஒரு ஒர்க் ஷாப்பும் திறக்காது, வண்டி பிரேக் டவுன். ஒவ்வொருத்தரையா வந்து கேட்போம். என்னை பார்த்து கேட்கல, ஏன்னா நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பெரிய அதிகாரி பழத்துக்குன்னு நினைக்கிறேன். தோட்டத்தில் என்னன்னு தெரியல, எனக்கு கேட்கல. ஆனா அப்படியே வந்து கேட்டுட்டே வரும்போது எனக்கு பொதுவாகவே 4 பேருக்கு செய்ய நான் நினைக்கக்கூடிய ஆள். நான் தான் வழியை போய் கேட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி இதாயிடுச்சு, இன்னைக்கு ஒர்க் ஷாப் ஒன்று இருக்காதான் அவங்களும் சொல்றாங்க அப்படின்னு. அதனால் நான் வந்து என்னுடைய பைக்கில் வச்சுருந்த டூல்ஸ் எடுத்து நான் சரி பண்ணி கொடுத்தேன். அந்த நபருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எவ்வளோன்னு கேட்டார். இது காசு குணத்துக்காக செய்கிற உதவி அல்ல, ஒரு இலக்க குணத்தினால ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நாம பிரயோஜனப்படணும். நம்மளால என்ன பிரயோஜனம்? நம்ம இருக்கிற இடத்துல பிரயோஜனப்படலாம். பிரயோஜனப்படுறது அமெரிக்காவுக்கு தான் போடணும் அவசியம் இல்லை. ஒரு உதவி செய்யறதுக்கு நீங்க அமெரிக்காவுக்கு தான் போடணும் அவசியம் இல்லை. ஒரு உதவி செய்யறதுக்கு திருநெல்வேலிக்கு தான் போடணும் அவசியம் இல்லை. உங்களை சுற்றியே உதவி தேவைப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உங்க உறவினர் இருக்கிறாங்க, உங்க ஊரார் இருக்கிறாங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல உள்ளவங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க வன்கண்ணாக இருந்தால் கர்த்தர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாக என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். நிறைய வார்த்தைகளை சொல்லலாம், சமயம் வந்து எனக்கு இடம் கொடுக்கவில்லை. சொல்லப்பட்டிருக்க நற்கிரிகளை செய்வதில் சோர்ந்து போகாமல் நீங்க எப்படி இருங்க, நீங்கள் எப்போது அதில் பெருகுங்க. நீங்கள் நற்கிரிகளை செய்யும்படியாகவே தேவனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்முடைய இருதயத்தில் அது ஊறியணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனப்பட வேண்டும். எனக்கு தான் எல்லாரும் பிரயோஜனப்படணும் அப்படின்னு நினைக்காதாங்க. என்னால் இயன்ற அளவுக்கு நான் எல்லாருக்கும் என்ன செய்யணும், பயன்பட வேண்டும் தானே. நீங்கள் கர்த்தருள்ள கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவாராக. நம்மளாங்க படிட்டு சொல்லுங்க. ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் உபயோகமான பாத்திரமாக கனத்துடைய பாத்திரமாக மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. நான் சுத்திகரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீ இதை பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே உபயோகமுள்ள பாத்திரமாக உருவாக்குங்க. கர்த்தாவே நற்கிரியைகளை செய்கிறவளாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே கர்த்தரிடத்தில் நான் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. பலவீன பாவினா சுகவீன தேகினா உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல் பலவீன பாவினா சுகவீன தேகினா உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல் உன்னை பரலோக பிதாவே நல்ல இயேசுவே
இந்த நாளிலே உடைய திரைப்பாதத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகி உடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆறின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு என்று சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகி எங்களை கனத்திற்குரியவர்களாக நீங்கள் மாற்றும்படியாக விரும்புகிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் சுத்திகரிக்க இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை தாருங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாற கிருபை தாருங்க. எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் மாற கிருபை தாருங்க. எல்லா ஜனங்களுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக மாறு. எங்கள் அனைவருக்கு கர்த்தர் கிருபை வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வராத ஜனங்கள் வந்தால் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களில் வெளிநாடுகளில் எங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிற உண்டு எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரமான இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய சதி செயல்களுக்கு எங்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே சத்துருடைய எல்லா கனிகளுக்கு காத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றும் பாதுகாப்பை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் உங்க சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமே நடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.